தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தாய்மண் அறக்கட்டளையை தொடங்கிய போது ஏன் இந்த அறக்கட்டளை என்பதை பற்றி விளக்கி ஒரு துண்டறிக்கையை நான் வெளியிட்டிருப்பேன். அது இப்போது சமூக வலைத்தளங்களில் சில தோழர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதிலே நமக்கு அடிப்படையான வசதிகளை உருவாக்க வேண்டியிருக்கிறது. உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ், உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என்பது குறித்து ஒவ்வொரு தேவையையும் வகைப்படுத்தி அதிலே பதிவு செய்திருப்பேன். அதில் இந்த ஊடக வசதி என்பது முக்கியமானது. ஊடக வசதியை நாம் வலுவாக்க வேண்டும், அதை விரிவாக்க வேண்டும். அதற்குரிய பணிகளை எல்லாம் செய்ய அறக்கட்டளையில் நமக்கு நிதி தேவை. எனவே இந்த அறக்கட்டளைக்கு உதவுங்கள் என்று அதில் பதிவு செய்திருப்பேன். அதை இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தால் எத்தகைய தொலைநோக்கு பார்வையோடு நாம் சில திட்டங்களை தீட்டியிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அரசியல் கட்சிகள் இணையதளங்களை உருவாக்குவதற்கு முன்னரே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு vckadmin.org என்கிற பெயரில் எல்லாவற்றையும் கணினிமயப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு விரிவான செயல் திட்டம் ஒன்றை தொடங்கி அன்றைய முதலீடாக 15 லட்சம் ரூபாயை அதற்காக நாம் ஒதுக்கீடு செய்து நம்முடைய முகமது யூசுப் அவர்களின் ஒத்துழைப்போடு அவருடைய இல்லத்திலேயே அதற்கென்று 10க்கும் மேற்பட்டவர்களை அமர வைத்து அவர்களுக்கு மாத சம்பளமெல்லாம் வழங்கி அந்த ஏற்பாடுகளை மிக தீவிரமாக மேற்கொண்டோம். எந்த வேலையை தொடங்கினாலும் அதற்கு ஒரு ஃபாலோ அப் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அதை முன்னெடுத்து செல்லுகிற முயற்சி ஃபாலோ அப் என்பது. தொடங்கிய கையோடு விட்டுவிடக்கூடாது. அப்படி தொடங்கிய அந்த முயற்சியை தொடர்ச்சியாக கண்காணிக்க அல்லது அதை வெற்றிகரமாக இயக்க தவறிய நிலையில் அவ்வளவு முயற்சியும் வீணாகிவிட்டது அல்லது பாழாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். வேறு எவரும் ஆர்வம் காட்டாத அந்த காலத்தில், அந்த நேரத்தில் இந்த முயற்சியிலே நாம் ஈடுபட்டு பலமுறை இதற்கென்று கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் ஃபெலிக்ஸ், அலெக்ஸ் போன்ற தோழர்கள் வந்து இங்கே இது குறித்த தொழில்நுட்பம் குறித்த கருத்துரைகளை வழங்கியதைப் போல அதற்கு முன்பிருந்த அந்த தளங்களில் போதிய பக்குவம் பெற்றிருந்த, முதிர்ச்சி அடைந்திருந்த ஆளுமைகளை அழைத்து வகுப்புகளை எடுத்திருக்கிறோம். பல இடங்களில் அது நடந்தது. எல்டான்ஸ் ரோட்டிலே ஒரு முறை நடந்தது, விஜய் பார்க் ஹோட்டலிலே ஒரு முறை நடந்தது. அதன் பிறகு 3-4 இடங்களில் மிக விரிவாக இது பற்றிய கலந்தாய்வு கூட்டம் எல்லாம் நடந்தது. ஒரே குறை, அதை மேலும் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு போதிய பொருளாதாரம் நம்மிடத்தில் இல்லை. கட்சியாக இருந்தாலும் அமைப்பாக இருந்தாலும் ஒரு செமி இன்ஸ்டிடியூஷனலைசேஷன், நிறுவனமயப்படுத்துகிற ஒரு அரை நிறுவனமயமாதல் என்பது நிகழ்ந்தாக வேண்டும். அப்படி என்றால் என்ன என்றால், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எப்படி இயங்குகிறதோ
அல்லது ஒரு அரசு நிறுவனம் எப்படி இயங்குகிறதோ அதை போல தொடங்க பெற்றுவிட்டால் அது தானாகவே இயங்க வேண்டும். முதலமைச்சர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலைமைச் செயலகம் இயங்கும். தலைமைச் செயலாளர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலைமைச் செயலகம் இயங்கும். அரசு செயலாளர்கள் அங்கே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தலைமைச் செயலகம் இயங்கும். ஏனென்றால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கான சிஸ்டம் என்பது உருவாக்கப்பட்டு விட்டது. அதில் முதன்மையானது அந்தந்த துறைகளில் அந்தந்த தளங்களில் பயிற்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள், ஆளுமை பெற்றவர்களை தேடி உரிய பணிகளை ஒப்படைத்து அவர்களின் மூலமாக இந்த வேலைகளை, இந்த செயல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை தருகிற போது அது இடையறாமல் அல்லது இடை நிற்காமல் தொடர்ந்து இயங்குவதாக அமையும். அப்படி தேர்ச்சி பெற்றவர்களை, ஆளுமை பெற்றவர்களை தேர்வு செய்து அவர்களிடத்தில் அந்த வேலையை ஒப்படைக்க வேண்டுமானால் அடிப்படை தேவை அவர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும். ஆக மாதந்தோறும் சம்பளம் பெறுகிறவர்கள் ப்ரொஃபஷனல் ஸ்கில்டு, தொழில் ரீதியான பயிற்சி பெற்றவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள், அதிலே கரை கண்டவர்கள், கட்சி சார்பற்ற நிலையிலே இருந்து நமக்கான கட்சி செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது, அதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நிறுவனமயமாதல். கட்சி தலைமை அலுவலகம் திருமாவளவன் இருக்கும்போது மட்டும் ஒரு நாளைக்கு 500 பேரிலிருந்து 1000 பேர் வந்து போகிறார்கள். திருமாவளவன் அங்கே இல்லை என்றால் ஒரு ஈ காக்கா கூட இல்லை, யாரும் வருவது கிடையாது. அப்படி என்றால் அது இன்னும் நிறுவனமயமாகவில்லை என்று பொருள். திருமாவளவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காலையில் 9 மணிக்கு கட்சி தலைமை அலுவலகம் திறக்கப்படும். திருமாவளவர் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் அந்த அலுவலகம் சுத்தமாக பராமரிக்கப்படும். திருமாவளவன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேடி வரக்கூடியவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய ஆட்கள் அல்லது ஆளுமைகள் அங்கே இருக்கிறார்கள். தொலைபேசிக்கு பதில் கொடுக்கிறார்கள், வருகிற தபால்களுக்கு பதில் கொடுக்கிறார்கள், தேடி வரக்கூடிய மக்களுக்கு அவர்களின் குறைகளை கேட்டு வழிகாட்டுகிறார்கள், உதவி செய்கிறார்கள். வரக்கூடிய தோழர்களை, புதிதாக கட்சியில் இணைய விரும்புகிற தோழர்களை அந்தந்த மாவட்டங்களோடு தொடர்புபடுத்தி வழிகாட்டுகிறார்கள் என்று ஆள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வேலையை செய்ய வேண்டும். கட்சியில் இருக்கிற எல்லோரும் மாநில செயலாளர், மாநில துணை செயலாளர்கள், அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர்கள், முதன்மை செயலாளர்கள் என்று பொறுப்பு கொடுத்ததும் இந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு நான் எப்படி வந்து அலுவலகத்தை திறந்து வைப்பேன், நான் எப்படி இங்கே சும்மா உட்கார்ந்திருக்க முடியும், நான் துணை பொதுச் செயலாளர், இந்த வேலையை நான் செய்ய முடியாது என்கிற உளவியல் நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது. ஆகவே இதை செய்வதற்கு கட்சி சார்பற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். கட்சியில் இருக்கிற மாநில செயலாளரே கட்சியின் பணிகளை, சில குறிப்பிட்ட அன்றாட பணிகளை செய்ய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறுகிற போது இதற்கான விடை இவ்வாறாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு புரிதலை நாம் பெற வேண்டியிருக்கிறது. ஆகவே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த பணிகளை செய்வதற்கு சம்பளத்துடன் கூடிய தொழில் தெரிந்த ஆளுமைகள் அங்கே நியமனம் செய்யப்பட வேண்டும். இந்த இடத்தில்தான் நமக்கு இன்னும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இந்த இடத்தில்தான் ஒரு சோசியல் மீடியா என்று வந்தால் கூட, சமூக ஊடகம் என்று வந்தால் கூட, சஜன் சம்பளம் பெறக்கூடியவரா? இல்லை. அவருடன் பணியாற்றக்கூடியவர்கள் சம்பளம் பெறக்கூடியவர்களா? இல்லை.
ஆகவே அவருக்கு குடும்பம் இருக்கிறது, அவருக்கு குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. சம்பளம் இல்லாத ஒருவர் சரியாக 9 மணிக்கு வந்து கதவை திறந்து வைக்க வேண்டும் என்று கட்டாயமாக சொல்ல முடியுமா? சம்பளம் இல்லாத ஒருவர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியுமா? சம்பளம் இல்லாத ஒருவர் இரவு பகலாக கண்விழித்து இந்த வேலையை செய்ய வேண்டும், 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் வேலையை முடித்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அவரே அதை நினைக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை. எனவே ஒரு இயக்கம் வளர்ச்சியை நோக்கி நகர்கிற போது அந்த இயக்கத்தில் ஒரு செமி இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் என்பது, ஒரு அரை நிறுவனமயமாதல் என்கிற போக்கு நிகழ்ந்தாக வேண்டும். கட்சியை சார்ந்தவன் வண்டி ஓட்டக்கூடாது, கட்சியிலே பொறுப்பு இருக்கிறவன் வண்டி ஓட்டக்கூடாது, வண்டியை ஓட்டுகிறவன் ப்ரொஃபஷனலாக இருப்பவன் வண்டியை ஓட்ட வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு அதே போல ஒவ்வொரு தொழிலையும் அன்றாடம் தவறாமல் நடக்க வேண்டும் என்றால், ஒன்று அவன் அந்த தொழிலை முழுமையாக ஏற்று நான் இதை செய்கிறேன் என்று செய்ய வேண்டும், அல்லது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மக்களோடு நின்று நான் பணியாற்றுகிறேன் என்பதை செய்ய வேண்டும். இந்த இடத்தில் தான் ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஆம்பிகியூட்டி என்பது இருக்கிறது, ஒரு குழப்ப நிலை இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், vckadmin.org தொடங்கிய போது சம்பளத்துடன் கூடிய சிலரை நியமனம் செய்தோம், ஆனால் அதை தொடர முடியவில்லை. அவர்களை தொடர்ந்து நம்முடைய பணியாட்களாக அல்லது நமக்கு வேலை செய்யக்கூடிய தோழர்களாக அவர்களை மாற்ற இயலவில்லை. அதை நம்மிடத்திலே ஒப்படைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் ஒப்படைப்பதிலே சிக்கல் இருந்தது. அவர் கட்சியில் பொறுப்பாளராகவும் வர விரும்புகிறார், அந்த வேலையையும் செய்ய விரும்புகிறார், மற்றவருக்கு சொல்லவும் தயங்குகிறார், மற்றவர்களிடத்திலே அதை ஒப்படைத்து அந்த வேலையை தொடர வேண்டும் என்பதை அனுமதிக்கவும் தயங்குகிறார். அதிலே ஏற்பட்ட தனிநபர் ஈகோ கிளாஷ், தனிநபர் உளவியல் சிக்கல்களால் ஒரு இயக்கத்தின் வளர்ச்சியே தடைபட்டு போனது. ஒரு இயக்கத்தின் எதிர்காலத்தை விட, மக்களின் எதிர்காலத்தை விட, தனிநபர்களாக இருக்கிற நாம், எனக்கு என்ன அதிலே முக்கியத்துவம், என் பெயர் எங்கே இருக்கிறது, எனக்கு எங்கே தகவல் என்பதை முன்னிறுத்தி, எனக்கு எங்கே நாற்காலி, எந்த இடத்திலே கிடக்கிறது நாற்காலி என்பதை முன்னிறுத்தி, ஒட்டுமொத்தத்திலே ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தையே முடக்கி போட்டுவிடும். இந்த அனுபவங்களிலிருந்து தான் நான் அமைப்பாய் திரள்வோம் என்பதை எழுத முற்பட்டேன். இதையெல்லாம் எழுத்தாக்கி என்றைக்காவது ஒரு நாள் என் மீது நம்பிக்கையுள்ள தோழர்கள் இதையெல்லாம் புரட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கிறது, இந்த அமைப்பை தொடர்ந்து வெற்றிகரமாக வழிநடத்துவதற்கு இது உதவும் என்கிற அடிப்படையில் தான் இதை நான் எழுத தொடங்கினேன். ஆகவே 2002 இந்த ஊடக மையத்தை நாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பேஸ்ட், ஒரு உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு நிறுவனமாக மாற்றியிருந்தால் இன்றைக்கு நாம் எங்கோ போய் சேர்ந்திருக்க முடியும். நம்முடைய வளர்ச்சி சமூக வலைத்தளங்களில் நமக்கு எதிரான அவதூறுகளை தவிடுபடியாக்கக்கூடிய வகையிலே மாறியிருக்கும். அதில் இரண்டாவதாக உள்ள குறைபாடு என்னவென்றால், இப்போது நான் பேசுகிற இந்த பேச்சில் கூட, நான் பயன்படுத்துகிற இந்த சொற்களை கூட முழுமையாக புரிந்து கொள்ள அல்லது உள்வாங்க இயலாத நிலையில் உள்ள கேடர்ஸ், பொறுப்பாளர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நான் பயன்படுத்துகிற சொற்களை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள நமக்கு போதிய ஈடுபாடு தேவைப்படுகிறது, அதில் ஆர்வம் தேவைப்படுகிறது, அதை இயக்குவதற்கான டெக்னிக்கல் நாலேஜ், தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுகிறது. இல்லை என்றால் அதில் வெற்றிகரமாக ஆர்வமாக நம்மால் இயங்க முடியாது. இப்போ எனக்கே கூட இவற்றையெல்லாம் எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கிறது, நேரத்தை செலவழிக்க முடியவில்லை. அதனால் பல விவரங்கள் எனக்கு தெரியாது.
டெக்னிக்கலாக தெரியாது, தொழில்நுட்ப அடிப்படையில் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கே அந்த நிலை என்றால் அடுத்தடுத்து பொறுப்புகளில் உள்ள தோழர்கள் எப்படி வாட்ஸ்அப் பயன்படுத்துவது, எப்படி முகநூலை பயன்படுத்துவது, எப்படி ட்விட்டர் பயன்படுத்துவது, எப்படி மீம்ஸ் உருவாக்குவது, எப்படி நமக்கு எதிரான அவதூறுகளை முறியடிப்பது, எப்படி நமக்கு எதிராக பரப்பப்படுகிற கருத்துக்களை, தவறான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து முற்றாக இல்லாது செய்வது, அதெல்லாம் டெலீட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியல. நம்மை பற்றிய அவதூறுகள், பேஸ்லெஸ் ஆதாரம் இல்லாத அவதூறுகள் எவ்வளவோ இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன. அதை உடனடியாக இல்லாது செய்துவிட முடியும், அதை முற்றிலும் அதிலிருந்து நீக்கிவிட முடியும். ஆனால் நம்முடைய தோழர்கள் அந்த முயற்சியிலே ஈடுபட முடியாமல் இருப்பதற்கு காரணம் மெத்தனம் என்று மட்டும் சொல்ல முடியாது, இந்த துறையில் போதிய ஈடுபாடும் அல்லது அறிவும் அல்லது அதற்கான அனுபவமும் இல்லை என்பதுதான். தெரியாது, இப்போ எனக்கே தெரியாது நான் அதை எப்படி செய்யறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் எனக்கு தெரியாது. இப்போ நம்மிடத்தில் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் அல்லது இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற பொறியாளர்கள், இணையதளங்களில் ஆர்வம் கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இவர்கள் அதில் தீவிரமாக செயல்படுவதற்கு முன்வர வேண்டும். இப்போ அதில் ஒரு தேக்கம், ஒரு ஸ்டேக்னேஷன் இருக்குது நம்மகிட்ட, ஒரு தயக்கம், ஒரு தேக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. பெரும்பான்மையான தோழர்கள், முகநூலை பயன்படுத்தக்கூடிய தோழர்கள் கட்சியின் தகவல்களை பதிவேற்றம் செய்வதை விட அவரவருடைய செய்திகளை பதிவேற்றம் செய்வதில் தான் 99% பேர் ஆர்வம் காட்டுகிறார். இந்த ஆர்வத்தை நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு இயக்கம், மக்களுக்கான இயக்கம், அதன் வளர்ச்சி மிக முக்கியமானது. சமூக வலைத்தளங்கள் இதற்கு பெரும் துணையாக இருக்கின்றன. ஆக இதை நாம் எப்படி கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவது என்கிற பொறுப்புணர்வை பெற வேண்டும். எல்லாவற்றையும் கட்சியை முன்னிறுத்தி சிந்திக்கவும் செயல்படவும் முன்வர வேண்டும். மனதில் தோன்றுவதையெல்லாம், உட்கட்சி விவகாரங்களை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வதைப் போல ஒரு அறியாமை, மூடத்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. உட்கட்சி விவகாரங்களை எல்லாம் யார் ஒருவர் முகநூலிலோ அல்லது வாட்ஸ்ஆப்பிலோ அல்லது வேறு வகையான இணையதளங்களிலோ வெளிப்படையாக அனைவரும் பார்க்கக்கூடிய பொது தளங்களில் பதிவு செய்கிறார்களோ அவர்கள் கட்சிக்கும் சமூகத்திற்கும் எதிரானவர்கள். நல்லெண்ணத்தில் எழுதுகிற மாதிரி எழுதுகிறாங்க. அண்ணன் சொல்லிட்டார் அப்படின்னு அண்ணனை முன்னால் வச்சுட்டு வாங்குன்னு வாங்குறது எனக்கு வேண்டாதவர்களை எல்லாம் வெளுத்து கட்டுறது. ஆனால் அது வந்து அண்ணனையே காலி பண்ணுற வேலை. அது கட்சியின் இமேஜ், அதனுடைய நன்மதிப்பையும் பாதிக்க செய்யும், திருமாவளவனையும் கடுமையாக பாதிக்க செய்யும். அவன் இஷ்டத்துக்கு எழுதுறது. கூட்டணி தொடர்பாக தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவு நடைமுறைப்படுத்துவது என்கிற இடத்தில் தான் தலைமைக்கு அடுத்து இருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களும் செயல்பட வேண்டும். அப்போதான் ஒரு கட்சியை நம்ம வெற்றிகரமாக நடத்திட்டு போக முடியும். ஆனால் அவரவர் விரும்புவதை எல்லாம் சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்வது, இத்தனை இடங்கள் தான் வேண்டும், இதற்கு குறைந்தெல்லாம் நீங்கள் போய் யாரிடத்திலும் நிற்கக்கூடாது, யாரை கேட்டாலும் உடனே ஏன் தனியா நிற்கல, ஏன் தனியே நிற்கல, அது என்ன புதிய கண்டுபிடிப்பா என்ன?
எனக்கு தெரியாத ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா அது. அதாவது அரசியல் கை தட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. தனித்து போட்டியிடுவதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி அது. ஏன் தனித்து போட்டியிடவில்லை அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. அரசியல் களத்தில் அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு இயக்கம் பொது நீரோட்டத்திலே இணைந்து பணியாற்றுவது என்பது மாபெரும் போர். மகாபாரதத்தில் நடந்த போரை விட இது கடுமையானது. மாபெரும் போராட்டம். கதை என்றாலும் கூட அது உண்மை என்று மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். 18 நாள் பாரத போர். போராடி போராடி தான் பாண்டவர்கள் வெற்றி பெற்று அதிகாரத்திற்கு வருகிறார்கள். அதிகாரத்திற்கு வருவது என்பது கிடைக்க வேண்டிய முறைப்படி கிடைக்க வேண்டிய அதிகாரத்தையே இழந்து நிற்கிற பாண்டவர்கள் பெரும் யுத்தத்தை நடத்தி எதிரிகளை வீழ்த்தி கொன்று குவித்து அதன் பிறகுதான் அதிகாரத்துக்கு போறான். இப்போ அதிகாரத்துக்கு போறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். சமூக ரீதியாக, கருத்தியல் ரீதியாக. இங்கே வராதே, அங்கே நிற்காதே, அங்கே நடக்காதே, இங்கே உட்காராதே, குளிக்காதே என்று தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு சமூகம் இது. இப்போ சாதி ஒழிப்பு என்பது அடிப்படையிலே பொது நீரோட்டத்தில் இணைகிற போராட்டம் தான் சாதி ஒழிப்பு போராட்டம். இறங்காதே என்கிற இடத்தில் இறங்குவோம், சேராதே என்கிற இடத்தில் சேருவோம், நுழையாதே என்கிற இடத்தில் நுழைவோம். அதுதான் அடங்க மறு அத்துமீறு. அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம். இது வன்முறைக்கானதல்ல, விடுதலைக்கானது. இது குறிப்பிட்ட சாதிக்கானதல்ல, உலகம் தழுவிய பாட்டாளி வர்க்கத்திற்கானது, ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்களுக்கானது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலை முழக்கங்கள் அவை. அடங்க மறுப்போம், அத்துமீறுவோம், திமிரி எழுவோம். திமிரி எழுவோம்னா என்ன அர்த்தம்? உன் மேல 10க்கும் மேற்பட்டவன் உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். திமிரவே முடியாத அளவுக்கு, எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு. அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீ எழுந்திருச்சு நிற்கணும். அப்ப அந்த அளவுக்கு உன்னை மிதித்து கொண்டிருக்கிறார்கள், அழுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். திமிரி எழுதல் என்பது ஒரு கடுமையான ஆழமான பொருளை கொண்ட ஒரு சொல். சாதாரண ஒரு சொல் அல்ல. அந்த ஒரு சொல்லு ஒரு பெரிய காவியத்தையே படைக்க முடியும். 10 வால்யூம் எழுத முடியும். அவ்வளவு ஆழமான ஒரு சொல் அது. திமிரி எழுந்த பிறகு நீ அப்படியே இலகுவா நடந்துட முடியாது. திருப்பி அடிச்சாதான் இலகுவா நடக்க முடியும். ஏன்னா நீ எழுகிற போது மறுபடியும் உன்னை இடிச்சு தள்ளி கீழே வீழ்த்தி மேலே ஏறி உட்காருவான். அப்போ ஒரு ரிட்டாலியேஷன் என்பது இருந்தால்தான், திருப்பி தாக்குதல் இருந்தால்தான் உன் பயணத்தை உன்னால் தொடர முடியும் என்பது. அந்த 4 சொற்களுக்குள் ஒரு மாபெரும் விடுதலை போராட்டமே அடங்கி இருக்கிறது. அடங்க மறுத்தலும், அத்துமீறுதலும், திமிரி எழுதலும், திருப்பி அடித்தலும் ஒரு விடுதலை போராட்டத்திற்கான மகத்தான முழக்கங்கள், செயற்பாட்டு முழக்கங்கள். வெறுமன கோஷம் போட்டு போறதில்லை. அதை செயற்படுத்த வேண்டிய செயல் திட்டங்கள் அவை. வெறும் முழக்கங்கள் அல்ல, செயல் திட்டங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அணிதிரட்டுகிற போது, பொது நீரோட்டத்திலே இணைவதற்காக நாம் போராடுகிற நிலையில், பொது நீரோட்டத்திலே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோடு நாம் கைகோர்த்து நிற்கும் போதுதான் நம் மீதான கவனம் குவிமையப்படுத்தப்படும். ஃபோக்கஸிங். யார் விசிகே, யார் திருமாவளவன், என்ன அவர்கள் பேசுகிறார்? இந்த ஊடகங்கள் எல்லாம் இல்லை என்று சொன்னால் நம்ம எப்போதே ரவுடிகளாக்கி, கிரிமினல்களாக முத்திரை குத்தி அரசியல் தளத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக நம்மை ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இன்றைக்கு சமூக வலைத்தளங்களும் நமக்கு கை கொடுப்பதால் தான் இந்த அவதூறுகளில் இருந்தும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள முடிகிறது. இப்போ நீ உன் டிவியில் போட்டாலும் கூட போடாட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு சமூக வலைத்தளம் இருக்கிறது. அன்னைக்கு 1 செகண்ட் 10 செகண்ட் கூட நமக்கு நேரம் ஒதுக்க அவர்களால் மனமில்லாமல் இருந்தது. ஒரு காலத்தில் நமக்கு செய்தியை போடுவதற்கு கூட அவர்களால் இடம் ஒதுக்க முடியாமல் இருந்தது. உன் நாளேட்டில் எனக்கு ஒரு காலம் ஒதுக்க முடியாது என்றால் சமூக வலைத்தளங்களில் அதுபோல 10 மடங்கு காலத்தில் எங்களால் பதிவேற்ற முடியும்.
எவ்வளவு பெரிய ஆயுதம் இது, எவ்வளவு பெரிய ஆயுதம் சமூக வலைத்தளம் என்பது. எனவே இதை ஒரு சேட்டலைட் சேனல் நடத்துவதை விட இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது என்பது மிகப்பெரிய பாதுகாப்பானது, வளர்ச்சிக்கு அடித்தளமானது. இயக்க தோழர்கள் கட்சியை முன்னிறுத்துவதற்கு, கட்சியின் கருத்துக்களை எடுத்துச் செல்வதற்கு, பரப்புவதற்கு இதை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் கூடுதல் அக்கறை, பொறுப்பை மேற்கொள்ள வேண்டும். எனவே இன்னும் நிறைய பேசலாம். காலம் கடந்து விடவில்லை. இன்றைக்கு தொடங்கினால் கூட ஆமை வென்றதைப் போல நம்மால் வெல்ல முடியும். ஆமை வெல்லாது முயல்தான் வெல்லும் என்பது இயங்கியலாக இருக்கலாம். ஆனால் உத்திகளால், எதிரிகளின் மெத்தனங்களால் ஆமையால் வெல்ல முடியும். நாம் பின்னால் இருந்தாலும் கூட முன்னேற முடியும், அது வெற்றி பெற முடியும். ஏன்னா எந்த நாளில் தொடங்குகிறோமோ அந்த நாளிலிருந்து நாம் தீவிரம் காட்டினாலேயே நம்மால் வெகு வேகமாக போய் சேர முடியும், வெகு வேகமாக போய் சேர முடியும். எனவே இந்த சமூக ஊடகத்தை வலுப்படுத்துகிற நோக்கில் தம்பி சஜன் அவர்கள் அரிய முயற்சிகளை மேற்கொண்டு 5க்கு மேற்பட்ட இணையதளங்களையும் 5க்கு மேற்பட்ட செயலிகளையும் உடன் இருக்கக்கூடிய அரைகுறை படிப்பாக இருந்தாலும் கூட, போதிய திறன் பெற்றவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களை வைத்தே இதை அவர் உருவாக்கம் செய்திருக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது. மனமாற நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடக்கத்தில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. மைக் சரியில்லை, ஷால் வாங்கிட்டு வரல, அப்படி கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. தொடக்கத்தில் அப்படி இருந்தாலும் கூட இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை போல ஊடக மையம் 2002 தொடங்கப்பெற்ற காலமாக இருந்தாலும், அந்த நேரத்தில் அது சொதப்பல் இருந்தாலும், இப்போது மீண்டு எழுந்திருக்கிறோம், திமிரி எழுந்துள்ளோம். அதற்கான அடையாளம்தான் இந்த லான்ச்சிங், இந்த தொடக்க விழா. இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். முகநூல் வாயிலாக பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் என் உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி தொடர்பாக தலைமை எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தாந்தோன்றித்தனமாக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தாந்தோன்றித்தனமாகன்னா அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யுது. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுறதில்ல, தலைமை என்ன செய்யுதுங்கிறத பார்க்குறதில்ல, திருமாவளவர் என்ன இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்கிறத கேட்கறதில்ல. எதுவுமே சேர்ந்து இயங்குகிற தன்மை இல்லாமல், உடனிருப்பவர்களோடு கலந்துரையாடல் செய்யாமல், மனதில் பட்டதையெல்லாம் கவன ஈர்ப்புக்காக எதையாவது சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்வது தாந்தோன்றித்தனமான நடவடிக்கை. அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது. எந்த முடிவாக இருந்தால் நாம் தேர்தல் வரட்டும், அப்போ பேரம் பேசிக்கலாம், யாரோடு இப்போ சேர வேண்டாம் அப்படின்னு தனித்து நிற்கவில்லை. நான் பதவி பவிசு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கொள்கைக்காக வாழ வேண்டும், ஒரு கொள்கைக்காக இயக்கத்தை வழிநடத்த வேண்டும். என்கிற அடிப்படையில் திட்டமிட்டு ஒரு முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். அகில இந்திய அளவில் குறிப்பிட்ட சில கட்சிகளை அடையாளப்படுத்தி இவர்கள் இருக்கிற இடங்களில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும்தான். இதனால் பயனில்லாமல் போகலாம் ஒருவேளை, இதனால் பாதிப்புகள் வரலாம் ஒருவேளை,
இதனால் பின்னடைவு வரலாம் ஒருவேளை, ஆனால் இறுதியில் வெற்றி பெறப்போவது விடுதலை சிறுத்தைகள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. சராசரி அரசியல்வாதிகளைப் போல நாம் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. சராசரி அரசியல் இயக்கங்களைப் போல வெறும் வெற்றி தோல்விகளை மட்டுமே கணக்கிட்டு காய்களை நகர்த்துகிற தலைவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் கொள்கை வழியில், கோட்பாட்டு வழியில் ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்களாக இருந்து இயங்குவோம். அதனால் தலைமை எடுக்கிற முடிவு எதுவாக இருந்தாலும் அதை செயற்படுத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தோழர்கள் இயங்க வேண்டும். எக்காரணத்தை முன்னிட்டும் நல்லதோ கெட்டதோ எந்த முடிவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சீராய்வு செய்து கூர்ந்து பல முனைகளில் பல கோணங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் தான் நாம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். கடந்த காலங்களிலும் சரி, இனியும் சரி, நம்முடைய முடிவுகளை ஏதோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற பாணியில் எடுத்தோம் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. நாம் உணர்ச்சி வயப்படுவதைப் போல ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனால் நம் மீது அந்த முத்திரையை குத்துவதற்கு பலர் முயற்சிக்கிறார்கள். சொல்லப்போனால் நம்முடைய தோழர் ஃபெலிக்ஸ் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பல கோணங்களில் ஒரு மல்டி டைமென்ஷனல் அப்ரோச், பல பரிமாணங்களில் பிரச்சனைகளை நாம் அணுகி அதன் அடிப்படையில் தான் சில முடிவுகளை எடுக்கிறோம். எனவே எடுக்கிற முடிவு வெறும் கௌரவத்தோடு மட்டுமே இணைத்து பார்க்கிற ஒன்றாக நாம் பார்த்துவிடக்கூடாது. நம்முடைய கொள்கை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு, எதற்காக திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள் போன்ற தோழமை கட்சிகளோடு கைகோர்த்து நிற்கிறோம் என்கிற புரிதல், இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு முடிவை நாம் எடுப்போம். ஆகவே சமூக வலைத்தளங்களில் அவரவர் விருப்பம் போல எந்த கருத்தையும் நல்ல கருத்து என்கிற அடிப்படையில் கூட பதிவு செய்யக்கூடாது. அவர்கள் எப்படிப்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் கட்சியின் நன்மதிப்புக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் யாராவது அப்படி சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பதிவு செய்தால் தேர்தல் நேரத்தில் ஈவிரக்கம் பார்க்க முடியாது, அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2006 அதிமுக கூட்டணியில் இருந்து நாம் வெளியேறுவதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் நம்முடைய தோழர்கள் உடனே வந்து பேட்டி வந்துருக்காங்க. சார் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் கூட்டணியில் இன்னும் சில முரண்பாடெலாம் இருக்கிறதா இருக்கு, அப்படி போய் மைக்கை நீட்டினவுடனே எங்களுக்கு உரிய மரியாதை இல்லை, நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு அந்தந்த மாவட்டத்தில் பேச ஆரம்பிச்சிட்டோம். உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணியில் இருப்பதால் தனித்து போட்டியிடுவதா என்று கட்சி தலைவர் தானே அறிவிக்க வேண்டும். ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒருத்தர் அறிவிக்கிறான், தருமபுரி மாவட்டத்தில் ஒருத்தர் அறிவிக்கிறான். நம்ம ப்ரொவோக் பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் நம்ம வந்து தூண்டுவார்கள். ப்ரொவோகேஷன்னா உணர்ச்சியை தூண்டி விடுறது. உனக்கு நம்மக்கிட்டே பேட்டி எடுக்க வந்துட்டாங்க, ரைட், நான் லைவில் ஓடிக்கிட்டு இருக்கோம், வீட்டில் நம்மளுடைய பொண்டாட்டியும் பிள்ளையும் வந்து ஜெயா டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, அதான் இதுதான் வாய்ப்பு அப்படின்னு வந்து உணர்ச்சியை பற்றி எதையாவது உளறிடக்கூடாது. அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து, கூட்டணி நிலைப்பாடுகள் குறித்து கட்சி தலைவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லணும். எந்த முடிவாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவோம், வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவோம் என்றுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருக்கிறது.